ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது முந்தின வீடியோடி தொடர்ச்சி தாங்க. லட்டுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கரண்டி வந்து கிடைக்கும். நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஒருவேளை வீட்டுக்கு மட்டும் போடுவீங்க அப்படின்னா நீங்கள் ஜல்லடை கரண்டியில் போட்டால் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றணும். அப்புறம் மாவு ஊற்றும் போது வெளியே வரும். இதுனா விளிம்பு இருக்கிறதால வெளியே வராது. அப்புறம் தண்ணி மட்டும் இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. கெட்டியாக கரைச்சிங்கன்னா அந்த ஹோல்லேருந்து வெளியே விழாது மாவு. அதுக்கப்புறம் நான் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் வந்து ஒரு 2.5 கிலோ அளவுக்கு தான் இப்போ சர்க்கரை போட போகிறேன். ஏன்னா வந்து பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பூந்திலாம் எடுத்து போட்டு அந்த ஜீராவெல்லாம் அது உறிஞ்ச பிறகு நான் தேவைப்படும் போது அப்பப்போ கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிடுவேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் வந்து கேசரி பவுடர் வந்து லெமன் எல்லோ கலர் வந்து நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த லட்டுக்கு அந்த கலர் கிடைக்குங்கிறதால. அப்புறம் இது கூட வந்து நான் ஒரு குழிக்கரண்டி அளவு நெய் சேர்த்துருவேன். அப்போ தான் அந்த பூந்தி போடும்போது நல்லா உறிஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும். மீதி உள்ளதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.